விஜய்க்கு உடம்பு சரியில்லைன்னு எமர்ஜென்சி கிளம்பி வந்து எல்லா சிம்டம்ஸையும் சொல்லி என்ன ரீசன் கேட்டா நர்ஸும் தெரியலங்கிறாங்க, டாக்டரும் தெரியலங்கிறாங்க. முழுசா என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். நேற்றுக்கு நைட்டு விஜய்க்கு நாசியா, பிரீத்திங் ட்ரபிள், ஸ்வெட்டிங், தலைவலியும் சிவியரா இருந்துச்சுங்க. இந்த ஊர்ல என்ன பிரச்சனைன்னு டெஸ்ட் எடுத்து தெரிஞ்சுக்கவே 1.5 வருஷம் ஆயிரும். ஃபேமிலி டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்க 2 மாசம், அவங்க சொல்லி ஸ்பெஷலிஸ்ட் அப்பாயின்மெண்ட் கிடைக்க 4 மாசம், அவங்க சொல்லி டெஸ்ட் அப்பாயின்மெண்ட் கிடைக்க 1 வருஷம். இங்க உடனே அட்டன் பண்ணும் அப்படிங்கிற கேஸ் மட்டும் எமர்ஜென்சிக்கு வராதுங்க. இந்த மாதிரி வருஷக்கணக்கா வெயிட் பண்ணாம அன்னைக்கே தெரிஞ்சுக்கணும்னா எமர்ஜென்சி காலங்காத்தால கிளம்பி வந்துடணும்னு நினைப்பீங்க. ஆனா அப்படி இல்லங்க. ஆன்லைன்ல எந்த எமர்ஜென்சில வெயிட் டைம் கம்மின்னு பார்த்து தான் கிளம்பி வந்தோம். அப்படியே 6-7 பேர் எங்களுக்கு முன்னாடி இருந்தாங்க. உள்ள இந்த மாதிரி 5 ரூம் இருக்கும். அதுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. அரை மணி நேரம் கழிச்சு ஒரு நர்ஸ் கூப்பிட்டு வெயிட் பிரஷர்லாம் செக் பண்ணி 4 மணி நேரம் உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் அசிஸ்டன்ட் வந்து ரூம்ல உட்கார வச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. ஆல்ரெடி மைக்ரைன் இருக்கு, அடிஷனலா இந்த சிம்டம்ஸும் இருக்கு, என்ன ரீசன் கேட்டா தெரியல. நாங்க சரி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமானா அதுவும் தெரியல, டாக்டர்கிட்ட கேட்டு வரேன். 4 மணி நேரம் கழிச்சு திரும்ப வந்து இங்க சிடி தான் இருக்கு, அதுல ரேடியேஷன் இருக்கிறதுனால நீங்க எம்ஆர்ஐயே பாத்துக்கோங்க, இப்போதைக்கு ஐவில மெடிசன் தரேன், சரியாகலாம் இன்னொரு மெடிசன் தரேங்கிறாங்க. சரி நாளைக்கு திரும்ப வந்தா அப்பயும் வாங்க மெடிசன் தரேங்கிறாங்க. ரேடியேஷனோட மெடிசனுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கம்மியா என்ன? ஃபேமிலி டாக்டர்ல இருந்து எல்லாரும் மாத்தி மெடிசன் தரதான் ரெடியா இருந்தாங்களே தவிர மைக்ரைன் கூட இந்த சிம்டம்ஸ் இருக்கிறதுக்கு என்ன காரணம் நாள் கணக்கா வெயிட் பண்ணியும் கண்டுபிடிக்க முடியலங்க.